ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேனுவா என்னன்னா இட்ஸ் நெவர் டூ லேட் ஃபார் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிற பிஎல் மேனுவா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோ பிளேட் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் நடுவில் போயிட்டுருக்கான். எனக்கு இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையாக இருக்கிற கறி பீஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இன்னொரு ஹீரோ பக்கத்தில் எனக்கும் புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையாக இருக்கிற அதே கறியை பீஸு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாரா அது நான் கேட்டதே கேட்குறான் சொல்லி திரும்பி பார்த்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், எனக்கு வேகமாக சீக்கிரம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே தான் நானும் சொல்கிறேன், சீக்கிரமாக எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹீரோவும் சொல்கிறான். பின்னாடி இருக்கிற கேர்ள்ஸ்னால் ஸ்கூல்லேயே பாப்புலரான 2 பாய்ஸு பார்த்தியா ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் ஒரு கறி பீஸுக்காக சண்டை போடுறாங்க. அந்த கறி பீஸ் நமக்கு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடியும் சாப்பாடு போடுறவங்க நீங்கள் கேட்குறது ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நான் தான் இதை அதிகமாக ஆர்டர் பண்ணுறேன், அதனால் இதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹீரோ சொல்கிறான். ஷியாங், உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? ஆமாம், நீ யார்? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் நிறைய நேரம் நிற்கிறாங்க. சரி பொழைச்சிப்போ, நீயே வாங்கிக்கோ இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியாங் சொல்கிறான். ஷியாங், நீ வேணான்னு சொன்ன சாப்பாடெலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சரி ஓகே அப்படின்னா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷியான் சாப்பாடை வாங்கிட்டு போகிறான். யாரா அவன்? இன்றைக்கி எனக்கு ரொம்ப கெட்ட நாளாக இருக்குது, ஏன்னு தெரில. ஷியாங் ஹீரோ நடந்து போகிறதையும் பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ ஒரு பையன் ஷியாங் உட்காந்துருக்கிற டேபிளில் உட்காடுறான். ஷியாங், உனக்கு உண்மையாகவே சின்யூவை உனக்கு தெரியாதாடா? ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற போர்டில் அவன் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறான். ஏன் உனக்கு தெரியாதாடா ஷியாங்? அவன் ஃபஸ்ட் இடத்துலேருந்து என்ன பண்ணுறது, அவன் உன்ன மாதிரி இல்லை, அவன் வேறு மாதிரி, ரொம்ப பிரச்சனைக்குரியவன். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான், அவன் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அவன் வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கிறானாம்மா. எவ்வளோ அதிர்ஷ்டம்! வசதியான குடும்பத்தில் பிறக்கிறதெல்லாம் என்ன பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இது வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு முறை கூட வந்ததே இல்லை. இதெல்லாம் வச்சு அவன் தப்பான உறவில் தான் பிறந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறியாடா ஷியாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஷியாங் டம்முன்னு டேபிள் தட்டுறான். அவன் பயந்து போயிடுறான். நீ யார்? என் கூட நீ பேசிகிட்ருக்க? சும்மா கேலி செய்யாதடா, பாதி செமஸ்டர் உன் கூட இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன். சாரி மன்னிச்சிக்கோங்க, உங்களை என்னோடய ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஷியாங் சொல்கிறான். உனக்கு அறிவில்லை, மனுஷன் தானே, மற்றவன் தட்டில் கேட்காம நீ பாடி கை வச்சு சாப்பிட்ற? போடா, இதுக்கு மேலே இனிமேல் உங்க கூட உட்கார மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிடுறான். ஷியாங் நினைக்கிறான், எப்படி தான் எனக்கும் இதை சாப்பிட்றானோ, அவ்வளோ பிடிச்சிருக்கு அவனுக்கு அது. சின்னியூ நடந்து போயிட்டு இருக்கும்போது டே சின்னியூ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்றாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு தான் அவனை கூப்பிட்டுருக்கு. சின்னியூ சொல்கிற நல்ல நாய் எப்பயும் குறுக்க வராது அப்படின்னு சொல்கிறான். சின்னியூ, நான் போன டைம் சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்கிட்ட என்ன கேட்டா இவன்? ஞாபகம் வந்துடுச்சு, இரு. பேக்லேருந்து நிறையா லெட்ரு எடுக்கிறான். ஆமாம், இதில் உங்கள் லெட்ரு எது, நீங்கள் எது சொல்லுங்கள் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சின்னி, ரொம்ப தான் நீ பண்ணுறடா, போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஓடி போகிறான். எனக்கு இது போதும் ஆயிடுச்சு. சின்னி நடந்து போயிட்டுருக்கும்போது போர்டை பார்க்குறான். சின்னியூ அப்புறம் ஷியாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேபிளில் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க. அடைச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி பார்க்காம அவன் பாட்டி கிளம்புறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.